ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியமில் ஸ்வீட் பணியாரம் செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட் பணியாரம் யூஸ்வலாக இல்லாமல் கோகனட்டை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப அருமையாக டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். தேங்காய் துருவல் 1/2 கப், ஒயிட் சுகர் 1/4 கப், 1/2 கப் இட்லி மாவு, ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். இது கூட நம்ம வச்சுருக்க 1/4 கப் சுகரை சேர்த்து சுகர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட சுகர் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். பாகு பதம்லாம் இதுக்கு தேவையில்லை. சுகர் கரைஞ்சி பிசுபிசுப்பு வந்தோடனே ஏலக்காய் பவுடர், 1 பிஞ்ச் சால்ட், அப்புறம் தேங்காய் துருவல் 3ஐயும் சேர்த்து கைவிடாமல் கிளறணும். ஸ்டவ்வு சிம்மில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி தேங்காய் துருவல் தனியாக, பாகு தனியாக இருக்கும். அதுக்கப்புறமா இது மாதிரி கொஞ்சம் சேர்ந்து வர்றச்சே நம்ம இறக்கி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுறணும். ஓரளவுக்கு ஆறின பிறகு இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கணும். இதை அப்படியும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி உருட்டை வரல, ஹார்டாக ஆயிடுச்சு நீங்கள் செஞ்சது அப்படின்னா, திரும்பவும் அதே பேனில் சேர்த்து ஒரு கை தண்ணி தெளித்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சு கிளறிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா நல்லா சாஃப்டான பதம் திருப்பி வந்துடும். அந்த டைமில் இறக்கி உடனே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுருங்க. எடுத்து வச்சுருக்க இட்லி மாவு கூட 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி பணியாரக்கல் வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி ஆயில் சேர்த்துக்கிறேன். கீ சேர்த்து கூட இது செய்யலாம், நல்லாயிருக்கும் வாசமாக. பட் நான் இன்றைக்கி ஆயிலில் தான் செய்கிறேன். கல் சூடாகணும்னு அவசியம் இல்லை. ஆயில் சேர்த்த உடனே நம்ம பணியாரத்தை சேர்த்துடலாம். நம்ம உருட்டி வச்சுருக்க கோகனட் உருண்டையை எடுத்து மாவில் போட்டு நல்லா டிப் பண்ணி எல்லா பக்கமும் ஈவனாக கோட் ஆகிருக்க மாதிரி கோட் பண்ணி கொஞ்சமாக மாவை சேர்த்து அப்படியே கல்லில் விடணும். அதே மாதிரி ஒவ்வொரு உருண்டையும் டிப் பண்ணிவிட்டு கல்லில் விட்டு வேக வைக்கணும். ஆஸ் யூஷுவல் பணியாரம் வேக வைக்கிற மாதிரி 2 சைடும் திருப்பி விட்டு கிறிஸ்பாக ஆனவுடனே, கலரையும் பார்த்து கிறிஸ்பாக ஆனவுடனே நம்ம எடுத்துடலாம். இதுக்கு இந்த ஸ்வீட்டில் ஒயிட் சுகருக்கு பதிலாக வெல்லம் யூஸ் பண்ணி நம்ம செய்யலாம், அல்லது நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி கரண்டி, குழி கரண்டி இல்லாமல் இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்க கரண்டி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி டிப் பண்ணுறதுக்கும் ஊற்றுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றின பணியாரம்லாம் ஃபஸ்ட்டு வெந்துடும், ரெடி ஆகிடும். ஸோ பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அதை திருப்பிக்கணும். அதே மாதிரி ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் ரெடியான பிறகு திருப்பி வேக வச்சு எடுக்கணும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ கத்தியால் குத்தி எடுத்துடலாம். அதை சூப்பராக மேலே கிறிஸ்பாக உள்ள நல்ல சாஃப்டாக தேங்காவோட மணத்தோட அருமையாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த அருமையான ஸ்வீட் பணியாரத்தை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய நெக்ஸ்ட் ரெசிபி உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும், பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க.